எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் மிஸ்ஸஸ் நோ இட் ஆல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹவு டு அச்சீவ் யுவர் கோல் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வாழ்க்கையில் ஒரு குறிக்கோள் இருக்கும் இல்லையா, நம்ம கோல் இதுதான், நம்ம லைஃப் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு நமக்கு கோல்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அந்த கோல்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒரு 4 டெக்னிக்ஸோட தான் நான் இன்றைக்கி வந்திருக்கேன். அது என்னென்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, மேபி உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ஸ்மார்ட் கோல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்மார்ட் கோல்ஸ் அப்படின்னா என்னன்னா SMART இதுதான். இதை ஃபர்ஸ்ட் சொல்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெசிஃபிக் கோல். அதாவது நம்மளோட கோல் வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக குறிப்பிட்டு இதுதான் அப்படின்னு இருக்கணும். சும்மா எல்லாரும் இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக நம்மளோட கோல்ஸை செட் பண்ண முடியாது இல்லையா. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா ஸ்பெசிஃபிக், நம்ம குறிப்பிட்டு ஒரு கோல் செட் பண்ணுறது. சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வெயிட் லாஸ்ன்னு எடுத்திருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த வெயிட் லாஸ் அப்படிங்கிறத பண்ணுறத மட்டும்தான் நம்மளோட ஸ்பெசிஃபிக்கான கோலாக ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணுறோம். அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அது மெஷரபிளாக இருக்கணும். ஸோ மெஷரபிள்னா குறிப்பிட்டு ஒரு அளவிட முடிகிற மாதிரி சொல்லணும். டக்குன்னு நான் வந்து இதாக போகிறேன், நான் இழைக்க போகிறேன், நான் ஒல்லியாக போகிறேன் அப்படின்னு சொன்னால் நம்மளோட கோல் கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல் ஆகவே ஆகாது. அதுக்கு ஸ்டெப்ஸ் தான் இதை பார்த்துட்ருக்கோம். எஃபெக்டிவாக இருக்கணுங்கிறதுக்கான ஸ்டெப்ஸ் தான் இது எல்லாமே. பார்த்தீங்கன்னா நான் வந்து 3 கிலோ இழைக்கணும் அப்படின்னு நம்ம ஐடியா பண்ணியிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். இது மெஷரபிளான கோல், கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும். அடுத்தது பார்த்தீங்கன்னா அச்சீவபிள். அது நம்மளால் சாத்தியக்கூறுகள் இருக்குதா அப்படின்னு பார்க்கறது தான் அச்சீவபிள். சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு மாதத்தில் நான் 15 கிலோ இழைக்க போகிறேன், 20 கிலோ இழைக்க போகிறேன் அப்படிங்கிறதுலாம் கண்டிப்பாக நடக்கவே நடக்காது. ஸோ அதான் அதுக்காக சொல்கிறது 3 கிலோ அப்படின்னு மெஷர் பண்ணோம் இல்லையா, அந்த மெஷரபிள் வந்து அச்சீவபிளாக இருக்கிற மாதிரி நம்ம பண்ணணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரெலவெண்ட்டாக இருக்கணும் அந்த கோல். சும்மா எல்லாரும் அவங்கவுங்க ஒரு கோல் வச்சுருக்கான், பக்கத்து வீட்டுக்காரன் இதை பண்ணிட்டான், நான் இதை பண்ணிட்டான் அப்படிங்கிறதுக்காக நாம் பண்ண முடியாது. நம்மளுக்கு ரெலவெண்ட்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டைம் பவுண்ட். இதுக்கு ஒரு டைம் செட் பண்ணியே ஆகணும் நம்ம கோலுக்கு. கிளியராக இப்போ இந்த SMART எல்லாத்தையும் சேர்த்து சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன வச்சுக்கலாம் அப்படின்னா, நான் இந்த மந்த் எண்டுக்குள்ள 3 கிலோ வெயிட் லாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்றது ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான மெஷரபிளான கோல் தான் அது. ஸோ இட் இஸ் அ ஸ்மார்ட் கோல். இது கண்டிப்பாக நமக்கு நடக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் கோல். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் பிளான். நம்ம கோல் செட் பண்ணியாச்சு, அதுவும் எப்படி செட் பண்ணியிருக்கோம், ஸ்மார்ட்டாக பண்ணியிருக்கோம். இப்போ அதோட ஆக்ஷன் பிளான் தான் பண்ணணும். ஸோ இப்போ ஆக்ஷன் பிளான்னா என்ன அப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர். அதை வந்து டக்குன்னு பண்ண முடியாது, நம்ம பிரேக் டவுன் பண்ணணும். எப்படி பிரேக் டவுன் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்னதாக பிரேக் டவுன் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணிக்கணும். அது வந்து மேனேஜ் பண்ணக்கூடியதாக தான் இருக்கணும். நம்மளால் பண்ண முடியாததெல்லாம் பண்ண முடியாது. இப்போ பாருங்கள் வெயிட் லாஸை நம்ம எடுத்துருக்கோம் இல்லையா, அதை வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ அதுக்கு ஒரு சில சின்ன டூல்ஸ் எல்லாம் இருக்குது நம்ம யூஸ் பண்ணுறது. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பிளானர் போட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு டு டூ லிஸ்ட் வச்சுக்கலாம். அதாவது இன்னைக்கு இந்த ஒர்க் அவுட்ஸ் நான் பண்ண போகிறேன், இன்னைக்கு இதுதான் என்னோட டயட்டில் இருக்க போகுது அப்படிங்கிறது ஒரு மாதத்துக்கு பிளான் பண்ணியிருக்கோம் நம்ம. ஸோ 1 மந்த்துக்கு நீங்கள் எழுதிக்கலாம், இல்லை வீக்லி டு டூ லிஸ்ட் மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ டு டூ லிஸ்ட்டு கண்டிப்பாக நமக்கு தேவை. இன்னொன்று பிளானர். இந்த ரெண்டுமே இந்த மாதிரி குட்டி குட்டி டெக்னிக்ஸ். இது எனக்கு தெரிஞ்சது, உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது எக்ஸ்ட்ரா இருந்தாலும் நீங்கள் அதை யூஸ் பண்ணினீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட கோலை அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இப்போ இது வரைக்கும் 2 டெக்னிக்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ 3வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவர் கம்மிங் அப்டக்கிள்ஸ். அப்டக்கிள்ஸ்னா தடைகள். கண்டிப்பாக நம்ம புரிஞ்சுக்கணும், ஒரு விஷயம் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக அதில் 1000 அப்டக்கிள்ஸ் வந்து நிற்கும் நம்ம முன்னாடி. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா நமக்கு நிறைய சேலஞ்சஸ் இருக்கும், நிறைய செட்பேக்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு தான் நம்மளோட ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணும் போது அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன குட்டி டிப்ஸ் தரேன் நாங்கள். பாருங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் செல்ஃப் டாக். இப்போ ஏதாவது நமக்கு ஒரு தடை வருது அப்படின்னா நமக்கு நாமே சம்டைம்ஸ் பேசிக்குவோம் இல்லையா பாசிட்டிவாக. அந்த மாதிரி பாசிட்டிவ் டாக்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களால் ஓவர் கம் பண்ண முடியும் சேலஞ்சஸை. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி இல்லைனா நம்மளோட மென்டார்ஸ் கிட்ட சப்போர்ட் கேட்கறது. நான் இப்படி ஒரு பிளான் பண்ணியிருக்கேன், என்னால் அதை அச்சீவ் பண்ண முடியல, என்ன ப்ராப்ளமாக இருக்கும்,
இல்லை அதை பண்ணுறதுக்கு எனக்கு என்ன மாதிரி சப்போர்ட் தேவைப்படும் அப்படின்லாம் அவங்க கிட்ட பேசி நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஃபோக்கஸ் அண்ட் மோட்டிவேஷன். இந்த ஃபோக்கஸ் அண்ட் மோட்டிவேஷனுங்கிறது 2 பெரிய பெரிய மந்த்ராஸ் எந்த இது சக்ஸஸ்ஃபுல் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக. அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபோக்கஸ் அப்படிங்கிறது நம்மளோட கம்ப்ளீட் அட்டென்ஷன் வந்து எங்கேயும் டைவர்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கான தேவை தான் வந்து ஃபோக்கஸ். ஸோ இப்போ ஃபோக்கஸ்டாக இருந்தோன்னா நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸும் இருக்காது. நம்ம கோலை நோக்கி நம்ம ப்ரொசீட் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். இன்னொன்று, அதை பற்றி நீங்கள் இன்னும் நல்லா கிளியராக தெரிஞ்சு வச்சிருக்கிறதுனால உங்களுக்கு அச்சீவ் பண்ணுறது இன்னும் சீக்கிரமாக நடக்கும். சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 1 இயர் லாங் டேர்ம் கோல் வச்சுருந்தோம் அப்படின்னா ப்ராசஸ் பை ப்ராசஸ் போகிறது 1 இயர்க்குள்ளே ஒரு 8 மந்த்ஸ் 9 மந்த்ஸ் ஈவன் 10 மந்த்ஸில் கூட நீங்கள் முடிச்சிடலாம் அதை. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மோட்டிவேஷன். ஃபோக்கஸ் அண்ட் மோட்டிவேஷன் ரொம்ப முக்கியம்னு சொன்னேன் இல்லையா? இப்போ மோட்டிவேஷன் பார்க்க போகிறோம். நம்ம மோட்டிவேஷன் அப்படிங்கிறது ஒரு புஷிங் டிரைவ் மாதிரி. அது வந்து ஒரு டிரைவிங் ஃபோர்ஸ், உங்களை புஷ் பண்ணுறதுக்கு தேவையானது. அதாவது உங்களால் முடியும், விடாமுயற்சி உங்களுக்கு தேவை அப்படின்னா கண்டிப்பாக மோட்டிவேஷன் தேவை. ஸோ இப்போ மோட்டிவேஷன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஒரு ஸ்பார்க் வந்திருக்கும், இது நம்ம பண்ணலாம், நம்மளால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு இதுதான் மோட்டிவேஷன் நமக்கு. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா நிறைய தடை வருதுன்னு சொல்லியிருக்கோம்ல. இப்போ நம்ம செல்ஃப் மோட்டிவேட்டடாக இருக்கோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், இந்த தடை வந்ததுனால நம்ம ஒரு விஷயம் கற்றுட்டு இருந்திருப்போம் இல்லையா, இந்த ஆப்ஸ்டக்கல்ஸ் நம்ம இதுலேருந்து இது கற்றுக்கிட்டோம், இதை இந்த மாதிரி ப்ரொசீட் பண்ணால் இந்த செட்பேக்ஸ் வராதுங்கிறத நீங்கள் கண்டிப்பாக கற்றுக்குவீங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா என்னதான் நமக்கு எவ்வளோ செட்பேக்ஸ் இருந்தாலும் ஒரு பவுன்ஸ் பேக் பண்ணி நம்ம பின்னாடி வந்து திருப்பி நம்மளோட கோலை நோக்கி ஓடுறதுக்கு மோட்டிவேஷன் ரொம்பவே அவசியம். ஸோ அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா செலிப்ரேட் சக்ஸஸ். அதாவது சக்ஸஸ்னா அந்த ஷார்ட் டேர்ம் கோல் இல்லைனா லாங் டேர்ம் கோலை உடனே அச்சீவ் பண்ணுறது இல்லை, அதை நோக்கி போகிற சின்ன சின்ன ஸ்டெப்ஸை கூட நீங்கள் செலிப்ரேட் பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கு ஹாப்பியாக இருக்கும். அது சின்னதாக இருக்கட்டும் இல்லை பெருசாக இருக்கட்டும், எப்படி இருந்தாலும் நீங்கள் பண்ணலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வெயிட் லாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மந்த்துக்கு 3 kg பிளான் பண்ணியிருக்கோன்னு வைங்களேன். இப்போ அந்த வீக்கில் ஒரு 1/2 kg இல்லை ஒரு 200 grams நீங்கள் குறைஞ்சா கூட என்ன பண்ணணும், ரொம்ப ஹாப்பியாக அதை செலிப்ரேட் பண்ணணும். எதுக்கு இப்படி செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நம்மளை மோட்டிவேட்டடாக வச்சுருக்கோம். ஸோ தட் நம்ம அப்படியே அந்த இதில் போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இட் வில் ஹெல்ப் அஸ் கீப் கோயிங். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு என்னென்ன மாதிரி கிஃப்ட்ஸ்னால் இங்கே கொடுத்துக்கலாம் அப்படின்னா நீங்களே செல்ஃப் கிஃப்ட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கெட் லிஸ்ட் வச்சுருப்பீங்க இல்லையா, அதை ஒன்று ஃபுல்ஃபில் பண்ணிக்கிட்டு வாங்க. இல்லை அப்படின்னா உங்களுக்கு பிடிச்சவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி குட்டி குட்டி கிஃப்ட்ஸ் வச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக அது மோட்டிவேட்டிங்காக இருக்கும். நீங்கள் சக்ஸஸ் கண்டிப்பாக அச்சீவ் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா கோல்ஸ் எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம். 4 டெக்னிக்ஸ் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அந்த ஃபர்ஸ்ட் டெக்னிக்கில் மட்டும் குட்டியாக பிரேக் டவுன் பண்ணி நிறைய பார்த்துருக்கோம். ஸோ என்ன பண்ணுங்கள், இன்றைக்கே உங்களோட கோல்ஸை செட் பண்ணுங்கள், அதை நோக்கி போங்க. கண்டிப்பாக உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியும். ஷார்ட் டேர்ம் கோலாக இருக்கட்டும் லாங் டேர்ம் கோலாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் இந்த 4 டெக்னிக்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். இந்த வீடியோ நல்லா இருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல்ல ஆன்ல போட்டு வச்சுக்கோங்க. ஓகே, இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்க உங்களோட.